ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ இட் இஸ் த பார்ட் ஆஃப் த சிஎஸ்எஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த பேட்டர்ன் that inform the browser which HTML tag or element should be selected. Say for example, நான் ஒரு சின்ன illustration கொடுக்குறேன். So let me have one tag. Welcome to CSS selector. So this is the HTML element which is going to be rendered on the browser. So நான் இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டர் அப்படின்றத பற்றி தான் பேசுகிறேன். ஸ்டைலில் சிஎஸ்எஸ்ல. ஸோ இந்த செலக்டர் அப்படின்றது என்ன அப்படின்றது இட்ஸ் அ பேட்டர்ன் தட் இன்ஃபார்ம் த ப்ரௌசர் விச் எலிமெண்ட் ஆர் டேக் டு பி செலக்ட். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா H1 தான் சொல்கிறேன். ஸோ அந்த ரூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which element should be selected to have the CSS property. So property is color and the value is red. So which inform the browser, this rule which inform the browser to select the tag H1 and apply the property color with the value red. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிஎஸ்எஸ் செலக்டர். சிம்பிளாக இது என்னன்னு சொல்லுவோம்னா டேக் செலக்டர் ஆர் எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டேக் செலக்டர் ஆர் எலிமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் இப்போ. ஸோ வெல்கம் டு சிஎஸ்எஸ் செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் த ரெட் கலர். Suppose if you want to change, so it should be applied with RGB value. So you have. So இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா tag selector or element selector அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் tag selector or element selector அப்படின்னு சொல்லுவோம். Almost if you have another tag like P, and so on. So we have a paragraph. Types of selectors are tag or element selector, class selector, ID selector, and so on. So many selectors are there. இது ஒரு paragraph இருக்கு. Suppose if you want to add, if you want your browser to render the paragraph tag with some other different. So நான் எனக்கு tag வந்து பார்த்தீங்கன்னா selector வந்து p tag, அதோட background color இது property. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கொடுக்குறேன். ஸோ இந்த பி டேக் மட்டும் கிரே கலரில் ஸ்டைல் ஆகிருக்கும். இந்த பி டேக் பேராகிராஃப் டேக் மட்டும் என்ன பண்ணும் கிரே கலரில் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா எலிமெண்ட் ஆர் டேக் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எலிமெண்ட் ஆர் டேக் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிளாஸ் செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. Say for example, we have another paragraph. So let me call Gen AI. So generative AI. So this is generative AI. I would like to copy this with some other paragraph with the element P. So now the content is generative AI is the type of artificial intelligence that can create a new content like text, image, videos and other things. So it's a separate paragraph. So already we have p tag. So இந்த ஸ்டைல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த p tagலாம் எங்கெங்கே இருக்கோ p tag செலக்ட் பண்ணிடுது. செலக்டர் வந்து என்ன p tag.
ஸோ p tag செலக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை அங்கே வந்து அப்ளை பண்ணிடும். ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் கலர் வித் கிரே அப்படின்னு அப்ளை பண்ணிடும். பட் ஐ டோன்ட் வாண்ட் த கிரே கலர் ஃபார் திஸ் பேராகிராஃப். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு attribute யூஸ் பண்ணுறான், கிளாஸ் attribute. I named it as A. ஸோ இப்போது நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா instead of p tag you can directly go and use dot A followed by background color equivalent to yellow. ஸோ பாருங்கள் இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் செலக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் யூஸ் பண்ணுவோம். ஒன் மோர் பேராகிராஃப் நான் இங்கே எம்பெட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒன் மோர் பேராகிராஃப் எம்பெட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். So again I am going to look for what is ML. So I need the content, அதனால இந்த மாதிரி content எடுக்கிறேன். So this is the content. I want this paragraph. So நார்மலாக இங்கே வந்து செலக்டர் வந்து P அப்படின்னு இருக்கு. If you are not specifying the class கொடுக்கல அப்படின்னா எல்லாமே கிரே கலர் அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா, எல்லாமே கிரே கலர் அப்ளை ஆகிருக்கும். ஓகே, எல்லாமே கிரே கலர் அப்ளை ஆகிருக்கும். இங்கே கிளாஸ் இருக்குது, அதனால் அங்கே டிஃப்ரென்ஸ் எல்லாமே கிரே கலர் அப்ளை ஆகிருக்கும். எல்லாமே கிரே கலர் அப்ளை ஆகிருக்கும். பட் நான் இங்கே வந்து ஐடி செலக்டர் கொடுக்குறேன். ஐடி ஈக்குவலன்ட் டு ஏ. So this will be ID equivalent to B. So this will be ID equivalent to C. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ID அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து செலக்டர் மென்ஷன் பண்ணுறப்ப ஸோ ஐடி செலக்டராக இருக்கிறப்ப நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் போட்டு A அப்படி கொடுப்பேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இஸ் ரெட். ஸோ ஒன்லி தட் ஐடி. ஸோ அந்த செலக்டர் வந்து அது மட்டும் ரெட்டில் டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் ஐடி பி இருந்தால் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மென்ஷன் பண்ணுறேன். லுக் அது மட்டும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐடி செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்னது செலக்டர்னா என்ன, எலிமெண்ட் செலக்டர்னா என்ன, கிளாஸ் செலக்டர்னா என்ன. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் ஐடி நீங்கள் இதற்கு பதில் கிளாஸ் யூஸ் பண்ணிடலாம். கிளாஸ் யூஸ் பண்ணால் இங்கே இந்த ஹேஷ் சிம்பிள் போடக்கூடாது. கிளாஸோட நேம் என்ன, சி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு டாட் சி பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவலன்ட் டு பர்பிள். ஸோ இட் வில் பி அப்ளைட் டு த பர்டிகுலர் கிளாஸ் டாட் சி. பாருங்கள் இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் கிளாஸ் செலக்டர். அப்போ எலிமெண்ட் செலக்டருக்கு டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் மென்ஷன் ஆல் தீஸ், டைரெக்டாக பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே என்ன ஆகும், கிரே கலர் அப்ளை ஆகிடும். பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கிரே கலர் அப்ளை ஆகிடும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர் அப்படின்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ரைட், அதுதான் வந்து இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக தான் நம்ம இங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஐடி செலக்டர், திஸ் இஸ் ஆல்சோ ஐடி செலக்டர், திஸ் ஒன் இஸ் கிளாஸ் செலக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே ஆட்ரிபியூட் வந்து கிளாஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரூல். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறப்ப செலக்டர் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ விச் இன்ஃபார்ம் த ப்ரௌசர் டு செலக்ட் த பர்டிகுலர் டேக். ஓகே, பேஸ்ட் ஆன் த கிளாஸாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்ண முடியும். வரப்போகிற செக்மெண்ட்டில் ஒவ்வொரு செலக்டர்ஸை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.